Hi students, இன்னைக்கு second sum பார்த்துடலாமா? Let a is equal to 1, 2, 3 and x is a prime number less than 10ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா b யோட வேல்யூ நம்ம கொடுக்காதனால b யோட வேல்யூ என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். b என்னன்னு கொடுத்துருக்குறாங்க? b வந்துட்டு prime number less than 10ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ prime நம்பர்ஸ்னால் என்னென்னது? 2, 3, 5, 7. அடுத்து 11 போயிடும். ஸோ அது 10க்கு மேலே போயிடும். அதனால் நம்ம 2, 3, 5, 7 இது மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஏயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்குறாங்க? 1, 2, 3. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன இதுதான் இப்போ நமக்கு முக்கியமானது. முதல்ல என்ன கொடுப்பாங்க? ஏவோட வேல்யூவும் கொடுத்துருவாங்க, பியோட வேல்யூ கொடுத்து ஏ இன்ட்டு பி பி இன்ட்டு ஏ கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்களா? இப்போ வந்துட்டு பியோட வேல்யூ கொடுக்காம பி வந்துட்டு ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10 இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம அதை ஃபஸ்ட்டு நல்லா ரீட் பண்ணி புரிஞ்சுட்டு அப்புறமா நம்ம சம்மை எழுத ஆரம்பிக்கணும். ஓகேவா? இப்போ பி என்ன கொடுத்துருந்தாங்க? எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10ன்னு கொடுத்தனால நம்ம பி வந்துட்டு 2, 3, 5, 7ன்னு எடுத்துருக்குறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அடுத்து எப்பயும் போல் எழுதிடலாமா? ஏ இன்ட்டு பி. ஏ இன்ட்டு பினா ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? ஏ 1, 2, 3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ 2, 3, 5, 7. இப்போ அடுத்த ஆன்சர் என்ன? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 வச்சு இந்த பியோட வேல்யூலாம் எழுதுவோமா? 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. இப்போ நெக்ஸ்ட்டு 2 வச்சு பியோட வேல்யூ ஃபுல்லாக எழுதணும். 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. நெக்ஸ்ட் என்ன? 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. அவ்வளோதான். இப்போ ஏ இன்ட்டு பி எழுதியாச்சுங்களா? இப்போ அடுத்து பி இன்ட்டு ஏ கேட்டிருக்காங்க. பியோட வேல்யூ தானே ஃபஸ்ட் எழுதணும். 2, 3, 5, 7. ஏன்னா இங்கே என்ன கேட்டிருக்காங்க? பி இன்ட்டு ஏ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பியோட வேல்யூ எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் ஏயோட வேல்யூவை எழுதணும். 1, 2, 3. 2, 1, 2, 2, 2, 3. ஓகேவா? இப்போ இந்த 2 வச்சு ஏயோட வேல்யூ ஃபுல்லாக எழுதியாச்சு. இப்போ அடுத்து பியில் இருக்க 3யோட வேல்யூ வச்சு ஏயோட வேல்யூ ஃபுல்லாக செட் எழுத போகிறோம். ஆர்டர் பேர் எழுத போகிறோம். 3, 1, 3, 2, 3, 3. இப்போ நெக்ஸ்ட்டு 5, 1, 5, 2, 5, 3. 7, 1, 7, 2, 7, 3. ஓகேவா? இப்போது பி இன்ட்டு ஏ கேட்டதுனால பியோட வேல்யூவை ஃபஸ்ட்டு வச்சு அடுத்து ஏயோட வேல்யூ வச்சு நம்ம செஞ்சுருக்குறோம். பியோட வேல்யூவை ஃபஸ்ட்டு இருக்க வேல்யூ வச்சு மிச்சம் இருக்க ஏல இருக்க எல்லா வேல்யூ வச்சு ஒரு ஆர்டர் பேர், அடுத்து பியில் இருக்க செகண்ட் ஒன் வச்சு அதுக்கப்புறம் தேர்ட் ஒன், அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன் அதை வச்சு ஃபுல்லாக ஏவோட வேல்யூ ஃபுல்லாக ஆர்டர் பேர் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதாக முடிக்கணும். தெரியும் இல்லையா? ஓகே, இப்போது செகண்ட் சம்மு முடிஞ்சுதா? ஏ இன்ட்டு பி வந்து ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 7ன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம 2, 3, 5, 7ன்னு எடுத்துருக்குறோம். ஏ வந்துட்டு 1, 2, 3ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போது ஏ இன்ட்டு பியோட வேல்யூ ஏ அப்புறம் பியோட வேல்யூ எழுதியிருக்கோம். அதை வச்சு ஆர்டர் பேர் எழுதியிருக்கிறோம். அடுத்து பி இன்ட்டு ஏ
பியோடது ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் ஏவோட எழுதி அதுக்கு ஒரு ஆர்டர் பேர் எழுதியிருக்கோம். இவ்வளோ தான். இப்படி வந்து இந்த மாதிரி சம் கேட்டாங்க, லெட் ஏ வந்துட்டு ஒரு வேல்யூ, பி வந்து ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10, ஃபைண்ட் ஏ இன்ட்டு பி, பி இன்ட்டு ஏன்னு கேட்டாங்கன்னா இப்படி தான் எழுதணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? தேர்ட் சம், இஃப் பி இன்ட்டு ஏ ஈக்குவல் டு -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4, ஃபைண்ட் ஏ அண்டு பின்னு கேட்டிருக்காங்க. எப்பயும் நம்மளுக்கு ஏயோட வேல்யூ கொடுத்துருவாங்க, பியோட வேல்யூ கொடுத்துருவாங்க. நம்ம ஒன்று ஏ இன்ட்டு பி இல்லைனா பி இன்ட்டு ஏ கண்டுபிடிப்போமா? இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க? பி இன்ட்டு ஏ அவங்க கொடுத்துருக்குறாங்க. நம்மளை ஏயும் பியோட வேல்யூவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? இப்போது பியோட வேல்யூ என்ன? இப்போது பியோட வேல்யூ வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறது ரிப்பீட் ஆகுறது இல்லையா? -2 -2க்கு ஒரு -2 எழுதணும். இங்கே 0 0 இருக்கு இல்லையா? அதுக்கு ஒரு 0 எழுதிக்கோங்க. இப்போ அடுத்து 3 இருக்கு இல்லையா? அந்த 3யை எழுதிக்கோங்க. இதுதான் பியோட வேல்யூ. ஏன்னா பி இன்ட்டு ஏன்னு கேட்டிருக்காங்க. பியோட வேல்யூ தான் ஃபஸ்ட் இருக்கிறது தான், பியோட வேல்யூ தான் ஃபஸ்ட் இருக்கும், ஏயோட வேல்யூ செகண்ட் இருக்கும். அப்போ அடுத்து ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? இப்போ செகண்ட் இருக்கிறதுலாம் என்னது? ஏயோட வேல்யூ 3, 4. இப்போ இங்கே 3, 4 இருக்கு, இங்கே 3, 4, 3, 4. ஸோ அப்போ ஏயோட வேல்யூ என்னது? 3, 4. ரிப்பீட் ஆகுது இல்லையா? அது எல்லாமே நம்ம ஆர்டர் பேர் எப்படி எழுதுவோம்? பியோட வேல்யூவை வச்சு ஏயோட வேல்யூ ஃபுல்லாக எழுதி அதுக்கப்புறம் பியோட இருக்க செகண்ட் வேல்யூ வச்சு ஏயோட வேல்யூ ஃபுல்லாக எழுதுவோமா? ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணணுன்னா, ரிப்பீட் ஆகிற எல்லாத்தையுமே ஒன் டைம் தான் எழுதணும். -2 -2 இருக்கா? ஸோ ஒன் டைம் -2 எழுதுகிறோம். -2 -2 இருக்கா? ஸோ ஒன் டைம் -2 எழுதுகிறோம். 0 0 இருக்கா? ஒன் டைம் 0 எழுதியிருக்கோம். 3 3 இருக்கா? ஒன் டைம் 3 எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஏயோட வேல்யூ 3 4, அதே தான் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகுது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? ஏயோட வேல்யூ 3, 4. ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? இப்போது இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். பி இன்ட்டு ஏ கொடுத்து நம்மளை ஏ இன்ட்டு ஏ அண்ட் ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்கிறது பியோட வேல்யூவாக இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிறது என்னது? பி. அடுத்து ஃபஸ்ட்டு பி கொடுத்ததுனால பியோட வேல்யூ தான் ஃபஸ்ட்டு இருக்கும். ஏ கொடுத்தனால செகண்ட் ஏ கொடுத்தனால செகண்ட் வேல்யூ தான் வந்துட்டு ஏவாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஸோ நம்ம அதையும் எழுதியாச்சு. இப்படி தான் எழுதணும். ஓகேவா? புரிஞ்சுதா? Please like, share and subscribe. Thanks for watching.